அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம். நான் வந்து இப்போ நம்ம தாளவாடி திம்பம் போய் அங்கேருந்து தலைமலை தொட்டபுரத்தில் இன்னைக்கு 45 அடி ஆஞ்சநேயர் அங்கே இருக்கார். அவருக்கு வந்து இன்னைக்கு பயங்கர விசேஷம். நேற்றுலேருந்து நடக்குது. இன்னைக்கு நாங்கள் போகிறோம். அப்படியே போகிற வழியில் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஒரு வளைவில் ரொம்ப ஓரமாக வந்து நின்றுருக்கோம். அந்த வண்டி அந்த கஷ்டப்பட்டு போகிறத பார்த்தா அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பாவம் எப்படிதான் வந்து இந்த ஓட்டுநர்கள் வந்து ஓட்டுறாங்களோ தெரியல. உண்மையாவே அவங்கள தினமும் நினைச்சு கும்பிடணும் நாம. இந்த கார்ல போறவங்க எல்லாம் நம்ம குட்டி குட்டியா சந்தில போயிடுறோம். ஆனா அவங்க அவ்வளோ பெரிய லோடு வச்சுட்டு கஷ்டப்பட்டு அந்த பெண்டு திரும்பி. ஆனா இப்போ ஒரு பக்கமா ஒரு வீடியோ பார்த்தேன். எதிர்த்த மாதிரி 2 வீலர் நடுவுல ரொம்ப ஸ்டைலா வந்து லாரி கடியில மாட்டிக்கிச்சு. ஆனா அந்த லாரி பிரேக் போட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. போடவே முடியல. அப்புறம் அப்படியே லாரி கொஞ்சம் போயிருச்சு. இவர் ஹெல்மெட் போட்டதுனால தப்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ கொஞ்ச நேரம் சாப்பிட்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் அத்தனை வண்டி போகுது. அந்த லாரிக்காரங்க பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க. மலை மேலே வண்டி ஓட்டுறது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல பயிற்சி இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே லோடோட வர வண்டிக்கு வழி விடணும். இதுதான் வந்து அதோட மந்திரம். நம்ம பத்திரமா போகணும் அப்படின்னா எந்த பெரிய வண்டி கீழேருந்து வந்தாலும், ஏன்னா கீழேருந்து வந்தாலும் லோடு பிரேக் போட்டால் ரிவேர்ஸ் போகும், போட முடியாது, பின்னாடி வர வண்டிக்கு ஆபத்து. அதே மாதிரி முன்னாடி வர வண்டி பிரேக் நிற்கவே நிற்காது, ரொம்ப டேஞ்சரு. அதனால் எந்த மலை மேலே போனாலும் நம்ம கனமாக வர வண்டிக்கு வந்து வழி விட்டுறணும். இப்போ தான் லாரி இத்தனை லாரி போச்சு, இப்போ தான் காணா லாரியை. சாப்பிட்டு வரதுக்குள்ளே லாரி காணா. அவ்வளோ கஷ்டப்பட்டு போகும். அதனால் வாகனம் ஓட்டுறவங்க நீங்களும் கவனமாக ஓட்டுங்க. எதிர்த்த மாதிரி வரவங்க பெரிய வாகனத்துக்கெல்லாம் கொஞ்சம் வழி விடுங்க. உங்களோட அந்த இடத்துல உங்களோட ஸ்பீடெல்லாம் காமிச்சிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பாருங்க. இந்த வண்டி பாருங்க, கட்ட லாரி வந்துச்சு பாருங்க, எப்படி வருது பாருங்க. ஒம்மாடி சரிங்களா? இப்படி போகணும். நிறுத்தினாலும் பின்னாடி வந்தாலும் நிற்காது, முன்னாடி வந்தாலும் நிற்காது. கவனமாக போகணும். அப்புறம் இங்கே சத்தியமங்கலம் ஈரோடு பக்கம் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து இங்கே நம்ம கோயிலுக்கு வாங்க. இன்றைக்கி எந்தெந்த ஊரில் இருந்தோலாம் வந்து இங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருப்பாங்க. மறுபடியும் வருது. கண்டிப்பாக வாங்க. இங்கே திம்பத்துலேருந்தும் உள்ளே வரலாம். தாளவாடி போய் வந்தால் ரொம்ப தூரம். ஆனால் இங்கே செக் போஸ்ட் வழியே போகணும். வாய்ப்பு இருந்தால் போகலாம், இல்லைன்னா சுற்றி தான் போகணும். தலைமலை போய் அங்கேருந்து தொட்டபுரம்னு சொல்லிட்டு அங்கே கோயில் இருக்குது, ஆஞ்சநேயர். ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக வாங்க, முடிஞ்ச வரைக்கும் வாங்க. என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி அவேர்னஸ். பாருங்கள், அந்த லாரி வருது பாருங்கள். அப்படியே நிறைய லாரி வந்துச்சு பாருங்கள், எப்படி திரும்புகிறாங்க பாருங்கள். அதே மாதிரி இங்கே எதிர்த்த மாதிரி வண்டி வருதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. இன்னொரு வண்டி வருது. சரி, ஓகே. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மாற்றம் நம்மிடம் தொடங்கவும். நன்றி.